அசுரர்கள் பிறந்த கதையை காண்போம். அது ஒரு இரவு. 4 ஜாமங்கள். ஒவ்வொரு ஜாமமும் ஒரு பேரழிவின் தொடக்கம். மாயையும் காசியப்பரும் மலர் மஞ்சத்தில் இணைந்தனர். முதலாம் ஜாமத்தில் சூரபன்மன் பிறந்தான். அவர்களின் வியர்வைத் துளிகளிலிருந்து 30,000 அசுரர்கள் தோன்றினர். 2ஆம் ஜாமத்தில் சிங்கமுகமும் 2000 கரங்களும் கொண்ட சிங்கமுகாசுரன் பிறந்தான். 3ஆம் ஜாமத்தில் யானை முகம் கொண்ட தாரகன் தோன்றினான். 4ஆம் ஜாமத்தில் ஆட்டின் உருவத்துடன் இணைந்ததால் ஆட்டுமுகி எனும் அஜமுகி பிறந்தாள். அதோடு மட்டும் நிற்கவில்லை. யாளி, குதிரை, பன்றி, நரி போன்ற பல வடிவங்களில் 2,00,000 அசுரர்கள் உலகில் பரவினர். 3 உலகங்களும் அதிர்ந்தன. இதைக் கண்டு காசியப்பர் தம் புத்திரர்களுக்கு சிவதவம், முக்தி, ஞானம் குறித்து உபதேசம் செய்தார். ஆனால் மாயை சிரித்தாள். என் பிள்ளைகள் யோகிகள் அல்ல, அவர்கள் அரசாளப் பிறந்தவர்கள் என்றாள். வடத்வீபம். வீரயாகம். சிவனை வஞ்சிக்கும் ஒரு பெரும் திட்டம். அதைச் சொல்லிவிட்டு மாயை மறைந்தாள். காசியப்பர் மட்டும் தனியாக நின்றார். மனம் குழம்பி வேதனையில், சம்போ, மாயை, மாயை என்று புலம்பினார். அசுரர்களைப் பெற்ற தாய் மாயை. ஆனால் அவர்களை அழிக்க ஒரு குமாரன் பிறக்கப் போகிறான். அவர்தான் முருகப்பெருமான். இப்புராணத்தின் முழு கதையையும் டிவைன் புராணம் சேனலில் கேட்டு மகிழவும். இத்தகைய தெய்வீக கதைகளை தொடர்ந்து கேட்க டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.